சரி நிகழ்ச்சிக்கு போனப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி தொலைவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மை எடுத்து தேடினா நிகர லாபம் 10 வருஷத்துக்கு முன்னாடி காணா போன டிரைவிங் லைசன்ஸ் கிடச்சிச்சு. அந்த அடிப்படை எனக்கு சந்தோஷம். காணா போன டிரைவிங் லைசன்ஸ் வந்து எங்கேயோ ஒரு 5 ரூபா போட்டியில் கிடந்தமா இருந்துச்சு, எடுத்துக்கிட்டேன். நிரப்புறன்னு போகும்போது யோசனை, என்னடா இப்படி இருக்குது, எஸ்ஐஆர் ஃபார்மையே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த நாக்கு தள்ளுது என்று பல வீட்டு நிலைமை. அதுதான் உறவு முறைன்னு போட்டிருக்கான். யாரை ஃபில் பண்ணுறது? என்னை பொறுத்த வரைக்கும் 7 கோடி தமிழர்களும் உறவு முறை தான். எங்களுக்கு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் எழுதுட்டா உறவு முறையில். உறவு முறைண்டா யார்? எங்களை பொறுத்த வரையில் ஒரு காலத்தில் வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்கிட்ட கேட்டாங்க, குடும்ப ஆட்சி நீங்கள் குடும்ப ஆட்சி நடத்துறீங்க என்று பத்திரிக்கையாளர் கேட்கும்போது சிரித்து கொண்டா சொன்னால், ஆமாம் குடும்ப ஆட்சி தான், 6 கோடி தமிழர்கள் என் குடும்பம் என்று சொல்லிட்டார். அந்த அடிப்படையில் ஸ்டாலின் நம்ம குடும்பமா இல்லையா? அப்போ நீ உறவினர்னு சொன்னால் நான் தளபதி ஸ்டாலின் எழுதுவேன். எங்கே போய் நான் தேடுறது சொல்லு? அதில் இல்லை. 13 ரெக்கார்டு. அப்பா பேர்னா அப்பா எங்கே படித்தார் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். இதுதான் நிலைமை. எஸ்ஐஆரை பொறுத்து குடும்பத்திலேயே என்ன இல்லை, ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய எஸ்ஐஆர். குடும்பத்தில் மட்டுமா பிரச்சனை? எஸ்ஐஆருடைய அந்த சட்டம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிறதே ஜனநாயகத்தை உடைக்கக்கூடியது, மதச்சார்பின்மையை உடைக்கக்கூடியது, சமத்துவத்தை உடைக்கக்கூடியது, நாட்டிலே ஈக்குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும் உருவான சட்ட முறைமையை உடைக்கக்கூடியது அப்படின்னு நான் கற்பனையில் சொல்லலை. உடைத்தார்கள் மகாராஷ்டிராவில், உடைத்தார்கள் பீகாரில். 65 லட்சம் பீகாரிகளை கேள்விக்குறியாக்கிட்டாங்க அவங்களுடைய வாக்குப்பதிவு. வாக்காளர் பட்டியலே சிதைத்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் அதே இங்கே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதி, அந்த தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவங்க தான் எம்பி. 1 மாதம் கிரவுண்டில் நிற்கிறார். நான் சொல்கிறது வந்து பிஎல்ஓ பிஎல்ஏ சொல்லவில்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் என் அண்ணன் ரவிக்குமார் அவருடைய அப்சர்வேஷன், அவருடைய தொகுதி. அங்கே போய் எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து நம்ம கேட்டோம்னா 10% மக்களுக்கு விழுப்புரம் தொகுதியில் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ஃபார்மே கொடுக்கப்படவில்லை. ஃபார்மே கொடுக்கலங்க. சரி நிரப்பி கொடுத்த பிறகு, ஃபில் பண்ணி கொடுத்த பிறகு அதில் ஒரு 10% கட் பண்ணுவாங்க.